அதான் உங்களுக்கு 6 இருக்குது. அப்ப கார்த்தி ப்ரோ நாங்க எடுத்துக்கோம். நீங்க சரி ஓகே. கார்த்தி ப்ரோ வாங்க. நீங்க உங்களுக்கு ராஜா வந்து கரெக்டா. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வாரத்தோட 5 மேட்ச் எஸ் சுவாமி கிளப் விசஸ் ஃபைட் கிளப். ஃபைட் கிளப்போட கேப்டன் ராஜாண்ணா, சுவாமி கிளப் எல்லாரும் மாலை போட்டிருக்கிறதுனால பாலாஜிண்ணா சுவாமி கிளப்னு பேர் வச்சிட்டாரு. 5 மேட்ச் சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் கதிரண்ணா ஓப்பனிங், பாலாஜிண்ணா நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்காரு. குட் பேட்டிங். ஃபோர்த் பாலா தேர்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் டாட், செகண்ட் பால் 4 போயிருக்கு, ஒரு வைடு போயிருக்கு, 5 ரன் ஆயிருக்கு. 4 Good on. Last 3 balls. நாட் அ பால். ஓவருக்கு ஒரு நாட் அ பால் அலௌடு. ஸ்பீடா போட்டா கூட அடிச்சிடலாம், இந்த மாதிரி ஸ்லோவா போட்டா தான் அடிக்கவே முடியாது. அண்ணா ராஜண்ணா அது பண்ணா லாஸ்ட் ஓகே தான். 2 4 ஒரு 6 ஒரு டாட் டாட் ஆச்சுல. அடுத்த 2 பால் டாட். ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன். 13 ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 13. பவுலிங்காக கார்த்தியனா இறங்கியிருக்காரு. கார்த்தியனா வந்திருக்காரு. கார்த்தியனா காலையில் தான் அட்டெண்டன்ஸ் போட்டாரு, இருந்தாலும் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா பாண்டியனா ஃபோன் எடுக்கல. பேட் பாய் பாண்டியன் தான். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் அவனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க 2 பேரும் லீவு. அவனுக்கு மகேஷ் தான் வர வேணும்னு சொல்லியாச்சே. காலையில வந்தீங்கன்னா கையை வெட்டிடுவேன். ஆமா கார்த்தி ப்ரோ நம்பர் சொல்லுங்க. நம்பர் ஃபோன் நம்பர். வைடு டாட், சரி வைடு 2 வைடு. ஓகே செகண்ட் பால் ட்ரு. தேங்க்ஸ்ண்ணா, டாட் போட்டு வேஸ்ட் பண்ணல. போலாம். நல்லா ரன்னிங் பாலாஜி நாட்ட இருந்து. மாலை போட்டுக்கிறதுனால எங்க டீம்ல 3 பேர் செப்பல் போட மாட்டோம். நல்ல 4 தானே. 4 நல்ல ஷாட்னா. ஒரு லேசி ஃபீல்டிங் சாம்ட்ட இருந்து அவுட். நல்ல பால் போட்டிருக்காரு கார்த்தியண்ணா. நல்ல கேட்ச் பிடிச்சாரு ராஜண்ணா. எங்க டீமோட மோஸ்ட் வாண்டட் பேட்ஸ்மேன் விக்கி ப்ரோ இன். ஓவர் 2 ஓவர் ஆயிருக்கு, 22 ரன். இல்ல வெயிட் ப்ளீஸ், கால் மட்டும் பண்ணுங்க யாராச்சும். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். குட் கலைஞர் நில்னா ஸ்கோர் வந்துடும். ஃபர்ஸ்ட் பால் 2 போயிருக்கு.
புது லெக் கட்டர் நம்ம டீம்ல உருவாயிட்டு வர்றார். நாயகன் மீண்டும் வரான். உங்களுக்கு அதே தானே ப்ரோ. 2 பால் 2 அடிச்சிட்டா மாப்பிள்ளை கை நிக்காது, கால் நிக்காது, முன்னாடி போய் தான் அடிப்பாரு. இது வேணாமா கிராதகா? கண்டென்ட் ஆயிராதீங்க விக்கி ப்ரோ. ஐயோ ப்ளே பண்ணல, அது மன்னித்திடுங்கள். ஓ சாரி. லாஸ்ட் பால். ஓகே கரெக்ட் ஆயிரும். லாஸ்ட் பால் 22 வச்சுக்கணும். இப்படித்தானே ஏமாந்தானா இங்க அப்படி ஓவர் 8 ரன்ரா. நல்லா வர்றா. 3 ஓவர் 30. சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறோம். 3 ஓவர் 30. தோத்துக்கிட்டே இருக்கேடா. குட் 2. இதுக்கு ஒரு grip தர மாட்டேன்டாடா. ஏனா grip போன வாரம் grip இல்லன்றான், இந்த வாரம் grip இல்லன்றான். வேற எதையா கழட்டி அதில் போட்டுக்கோங்க. இல்லைண்ணா அவன் பேட்டு தானே, அவன் பேட்லயே கழட்டி போட வேண்டியதான். போட தெரிஞ்சா போதும். தலைவர் கொத்திட்டாரு. இப்போ உள்ள போடுவான். நல்ல ஷாட் பாலாஜி அண்ணட்ட இருந்து. 4th பால் 2 தானே. கீழே 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 கீழே. ஏ போடா போடா. டேய் அவர் 2 நினைச்சு வராருடா. சாமின்லாம் பார்க்க மாட்டேன். 2 தான். அப்ப 2 தான் போ. அவிசாட்டா கிராதகா 2 பால் இருக்கு. குட். லாஸ்ட் பால் ஸ்டிக்கை தொட்டுட்டே இருக்காரு ராஜண்ணா. ஃபர்ஸ்ட் 6 பால். ஆமா 7 8 இருக்கும். குட்ண்ணா. பேட்டிங் 43. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 43 ரன். நெக்ஸ்ட் ஓவர் அவங்க டீமோட மோஸ்ட் வாண்டட் பவுலர் சவுந்தரனா. 8 பால் 10 பாலுக்கு அது வரைக்கும் 2-2 இருக்கும். பாலாஜி அண்ணா மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா பயவல என்ன சிக்கிட்டு ஓடிட்டான். பேட்டு தான் அண்ணா. அந்த பேட் எடுத்து வைக்கணும், சாட்சி வைக்காதண்ணா. சாமி நைஸ். அண்ணா இந்தண்ணா நான் இறங்குறேன். சாமியே சரணம் ஐயப்பா. சவுந்தரனா ஓவர் கடந்துடணும். கடந்துட்டேன். முதல் பால் ரன் வராட்டி மனசு கஷ்டமா போயிடும். அடுத்த 3 ஓவருக்கு கண்டிப்பா ஒரு 60 ரன்னா தேவைப்படும். ஏன்னா அவங்க எல்லாம் எருமக்கடா பேட்ஸ்மேன்ஸா இருக்காங்க. பேட்டி குட்.
எவ்வளோ ஸ்கோர் எவ்வளோ? 48 நான் அடிச்சார். 5 ஓவர் 48. அடுத்த 3 ஓவருக்கு 52 ரன் தேவைப்படுது. 3 ஓவருக்கு 52 ரன் வருமானு தெரியல, ட்ரை பண்ணுவோம். Not a ball. ரெண்டு பால் டாட் ஆயிடுச்சு. 4 4th பால். ஈஸி பால். தண்ட கர்மாந்திரம். என்னாச்சு பாலாஜினா அங்க போட்டு நேரம் நம்மளையே பாக்குறாரு. பாலாஜினா ஐயப்படுங்க. நல்ல கேட்ச். அதான் ராஜா வரல. டீம் கரெக்டா தானே இருக்கு இல்லையா? சரி காமன் கார்த்திக் போறாரு. கார்த்தினா பேட்டிங் வந்துடணும். என்ன தலைவா இப்படி பண்ணி விட்ட? ஃபோன் பண்ணீங்களா ப்ரோ ராஜாக்கு? ஃபீல்டு வரணுமா? இல்ல வேண்டாம். நம்ம ராஜா தெரியல. இதுக்குதான் இவங்கள நம்பவே கூடாது. அட்டனன்ஸ் போட்டா வர்றதில்ல. இவங்களுக்கு என்ன போட்டு சாமி சரணம். கால் வலிக்குது. சாமண்ணா சூப்பர்ண்ணா. நல்ல ஓவர். எவ்வளோ ரன்? 2 ரன். 5 ரன். அவங்க இதுல யாருக்குமே ஒரு ஓவர் ஓட்டுற மாதிரிலாம் ஆள் இல்லை. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேங்க. இதுல நான் அவுட் ஆகுது அது பேட் எடுத்தேன். அவங்க டீம்ல ஒரு ஃபீல்டிங் ஒரு ஆள் வாங்குங்க. இல்ல வேணாம். ஃபீல்டிங் வர மாட்டேங்குதுன்னா அங்க போங்க கீப்பரானா நிக்கலாம். ஸ்கோர் யார் நோட் பண்றா? 6 ஓவருக்கு எவ்வளோ? 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 52 ரன். ஒரு 40 ரன் ட்ரை பண்ணலாம். சாம் நல்லா பவுலிங் போட்டிருக்கான். 4 ரன் தான் கொடுத்தான். 2 விக்கெட் எடுத்துட்டான். நம்ம கீப்பர் நினைக்கலாம். ஒரு ஆளு நிக்க வச்சிருக்காங்க. நீங்க பாங்க நான் வேணா கீப்பர். ஆள் இல்லண்ணா அவங்க இதுல. இங்க பாருங்க யாருமே காணோம். அங்கிட்டு போனா அவர் அங்கிட்டு தான் எடுப்பாரு. அண்ணா ஒரு ஆள் பேட்டிங் சைடு லைட் போடுனா. அரே அப்படியே சொல்லுங்க அரே. ஓகே எப்படி எலவு வீட்டில் இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்க பேட்டிங்கோட பெவிலியன் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருண்ணா. கேப்டன் இன்னிங்ஸ் பாலாஜினா. வேற யாருக்கும் பொறுப்பு இல்லாம ஆடிட்டோம். நான் கதிர்னா, பாலாஜினா, இது விக்கினா, இர்ஃபான். ஃபர்ஸ்ட் பாலே சுத்துட்டேன். ஏன்னா அவன் கையில போய் கொடுக்குற அவனே முதல்ல வாயா. பேட்டிங் ஸ்கோர் அவர் பால் என்னை வந்து அடிங்கிற மாதிரி தூண்டி விடுது. நான் ஸ்லோவா 7 ஓவர் 66. தமிழ்ல 2 ஓவர் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு 2 ஓவர் வரும். இல்லண்ணா ஒரு ஆள் இல்ல அதனால அவர் நின்னுட்டு இருந்தாரு. வேண்டாம் போமா. ஒரு ஓவர் நிக்கணும். பேட்டிங் அண்ணா பேட்டிங் என்னடா முடியாதுண்ணா. நீ கமெண்ட்ண்ணா. 2 ரன்ஸ் லாஸ்ட் ஓவர். வைடு இல்லையா? கரெக்ட் போலாம். அவ்வளவுதான். இவர் ஓவர்ல 2 வந்தாலே போதும்ண்ணா. 2 டாட் தான் ஆகும். அவ்வளவுதான். பேட்டிங் ராஜாண்ணா ட்ரை பண்ண ஏதாவது ட்ரை பண்ண. 4 பால்ல 3 2 ஆயிருக்கு. 72 ஆயிருக்கு. ஒரு 6 போனா நல்லா இருக்கும்.
அவ்வளவுதானா? லெஃப்ட் சைடு 6னா அது லெஃப்டா? 70 லெக் சைட் 74 லெஃப்ட் சைடு 6 எடுத்துட்டாரு. 74 ஆச்சு. இனி ஒரே ஒரு 6 போனா 80. பேட்டிங் பரவாயில்ல. பேட்டிங் பேட்டிங் வெல் பிளேட் பாலாஜி அண்ணா. அதர்ஸ் கார்த்தினா பரவாயில்ல. அதர்ஸ் சிம்பிளி வேஸ்ட். 77 டு வின்னா சுவாமி கிளப். சுவாமி கிளப் பாத்தீங்கன்னா 76 ரன்னா 76 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபைட் கிளப் பாத்தீங்கன்னா 77 அடிச்சா வின்னு. இன்னைக்கு ஆள் பற்றாக்குறையினால டீம் தத்தளிச்சிட்டு இருக்கு. டீமுக்கு 6 பேர் தான் அட்னன்ஸே போட்டிருந்தாங்க. அதுலயும் ஒரு ஆள் வரல. ஸோ டீமுக்கு 5 பேர் தான். ஒரு ஆள் காமனாக விளாண்டுருக்காரு. ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லை சொல்ல போனால். அப்படிதான் ஆடிட்டு இருக்கோம். இப்படிலாம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அடிக்கிற குளிருக்கு அவன் லீவ் போட்டு வந்துடுறான். இங்கே ஒரு ஆள் புதுசாக வந்துக்கிறான். அவனுக்கு ஓவர் கொடுக்குறாங்க, பேட்டிங் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. அடிக்கிற குளிரில் எல்லாமே வரைச்சி போச்சுங்க. இது ஊட்டியா இல்லை திருப்பூரா அப்படிங்கிற டவுட் இருக்குது. திருப்பூர்லேயே இந்த காட்டுதுன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் இருக்கிறவங்கன்னா ஐஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 77 ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு எங்காளுங்க ரெடி ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்துக்கிறாரு அவங்க டீம்லேருந்து விக்கி ப்ரோ. பேட்டிங்க்கு ஸ்ட்ரைக்கில் சாம் ப்ரோவும், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜாவும் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே வைடு போட்டுக்காரு விக்கி ப்ரோ. 2வது பால சிங்கிள் அடிச்சுக்கிறாரு எங்காலு சாமு. இந்த மேட்ச்ல டார்கெட் ரொம்ப கம்மி தான். ஆனா அடிக்கிற குளிர்ல என்னென்ன பண்றாங்கன்னு எங்காலங்களுக்கே தெரியல. தானே அவுட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். விக்கி ப்ரோ கைய சொலட்டி போட்டிருக்காரு. இங்க ஒரு நல்ல ஃபீலிங், கேட்சுக்கான ஒரு முயற்சி. ஆனா மாப்பிள்ள அடி வாங்கிட்டான். சாமியே சரணமையப்பா அப்படின்ட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறாரு பாவம் மாப்பிள்ள. ராஜா ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே வீசுன்னு வீசுறாரு பேட்டை. இதுவரை நிறைய பேட்டை பிடிச்சிருப்பாரு போல. ரொம்ப நாளாக ஆடாம இருந்தாலும் அவர் கரெக்டா பேட்டு வருது. தொடர்ந்து 2 வைடு போட்டிருக்காரு நம்ம விக்கி ப்ரோ. இதுவரை 3 வைடு போட்டிருக்காரு இந்த ஓவர்ல. லெப்ட்ல திரும்பி இந்த ஆளு ஃபர்ஸ்ட் 2 ரன் அடிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பல வருஷமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டாரு எங்க ராஜா ப்ரோ. காத்து மட்டும்தான் வருது. பனினாவே சளியும் கூட சேர்ந்து வந்தது. இருமல் தொலை தாங்க முடியல. நல்ல ஷாட். அங்க ஒரு பவுண்டரி ஏறிடுச்சு பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட் நம்ம ராஜா ப்ரோட் இருந்து. ஒரு 6 ஸ்ட்ரைட் திசையில சூப்பரா ஆடி இருக்காரு ராஜா ப்ரோ. வந்த ஃபர்ஸ்ட் நாளே நல்ல இன்டென்ட்ல ஆடி இருக்காரு. அன்னைக்கு முதல் ஓவர்ல 16 ரன் அடிச்சிருக்கோம். இன்னும் 61 ரன் மட்டுமே தேவை 7 ஓவருக்கு. 2வது ஓவர் போட வந்திருக்காரு பிரதீப் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளேல 16 ரன் அடிச்சிருக்காங்க எங்க ஆளுங்க. பிரதீப் அவர்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு பந்து போடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன் ஃபுல் டாஸ் தூக்கி போடவும் ஃபர்ஸ்ட் பாலே உடஞ்சி போயிட்டாரு. ரெண்டாவது பந்து நல்ல பந்து. போல்டுக்கான போல்டு ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. நல்ல பால். அகைன் சேம் டெலிவரி. ஜஸ்ட் மிஸ் தான் இந்த டைமும். ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டு இருக்காரு. நல்ல 2 ரன்ஸ். நல்ல ஷாட். ஸ்லாட்ல இந்த பால். நம்ம பிரதீப்பை பத்தி பேசணும்னா அவர் நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். இந்த பால் ஃபாஸ்ட். டர்ஃப் கிரிக்கெட்ல 68 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இது அதை தாண்டி போயிட்டு இருக்கனால மறுபடியும் ரீபால். 2வது டைம் போட்டாங்கன்னா அது நோ பால். சிங்கிள். இந்த ஓவர்ல இதுவரை 5 ரன் வந்திருக்கு. 5 பாலுக்கு 5 ரன். சூப்பரா பால் போட்டிருக்காரு நம்ம பிரதீப். லாஸ்ட் பால்
எகைன் ஒரு சிங்கிள். ஓவர் முடிவடையில் அணி இன்னைக்கு 22, 2 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 16, இந்த ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டுமே. மூணாவது ஓவர் போட வந்திருக்காரு இர்ஃபான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாலே வைடு. டூ ரன். ராஜா கிட்ட இருந்து நல்ல இன்டென்ட். எகைன் ஒரு 2. வயசானாலும் சிங்கம் தாங்கிற மாதிரி ராஜா அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இப்பதால புகழ்ந்து பேசினேன், அது உனக்கு பொறுக்கலையா? சொன்ன மாதிரியே சிங்கம் இல்லைங்க அது. சிங்கிருச்சுங்க. ஹலோ மைக் கேக்குதா? ஹலோ மைக் கேட்காதுங்க, நீங்க பேசுறதா கேட்கும். இப்ப நானே அம்பையரிங்க்கு போறேன். ராஜா அவர்கள் இறங்கி அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆயிட்டாரு. 4th பால். இர்ஃபான் அவர்கள் இதுவரை நல்லா போட்டிருக்காரு. இப்ப பேட்டிங்ல நம்ம ஹரிஷ் சாமி. நல்ல பால் இர்ஃபான் இருந்து, நல்ல ஒரு கட்டர், ஸ்லோயர் டெலிவரி, நல்ல ஸ்லோயர் டெலிவரி. லாஸ்ட் 2 பால். ஒரு 2 அப்புறம் 2 டாட். லாஸ்ட் 2 பால். ஆமாங்க, அவரும் 2 runs. லாஸ்ட் 1 பால். நல்லா போட்டிருக்காரு, சூப்பர், அருமையான ஒரு இர்ஃபானே. இந்த மேட்சுக்கு பிரதீப் மட்டும் தான் வேலை செய்யும் நினைக்கிறேன். அணி எண்ணிக்கை 3 ஓவருக்கு 29 மட்டுமே. 4வது ஓவர் போட வந்திருக்காரு ஆஃப் ஸ்பின்னரான கதிர் அவர்கள். சுவாமி சரணம். போன வாரம் வரை 18+ பேசிட்டு இருந்தவங்க இந்த வாரம் வந்து ஒரு நல்ல டெலிவரி கதிர் பெற்ற ஆஃப் கட்டர், ஆனா வைட் பால். போன வாரம் வரை 18+ பேசிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. நல்ல டெலிவரி தான், நல்ல கட்டர், ஆனா பேட்ஸ்மேன் லாவகமா ரன்னுக்கு தள்ளி விட்டாரு. அடிச்சிட்டாரு. ஷாம் ஆடுறத பார்த்தா வெறிகுண்டு அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியே இருக்குது. இர்ஃபான் பந்து பிடிக்க போனானா இல்ல பந்த பயப்பட போனானான்னு தெரியல. 3rd பால். சிக்ஸர். நல்ல ஒரு ஸ்லாட்ல விழுந்த டெலிவரி ஸ்ட்ரைட் திசையில 6 மாத்திருக்காரு நம்ம ஷாம் ப்ரோ. Again ஒரு 2 runs. லாஸ்ட் 2 பால். நல்லா ஆடிட்டு இருக்காரு ஷாம் ப்ரோ. இந்த ஓவர்ல ரொம்ப 2-3 ஓவருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பவுண்டரிஸ் வந்திருக்கு. கேட்ச் அவே ஷாட். அவுட் ஆயிட்டாரு ஷாம் ப்ரோ. நல்ல ஒரு ஷாட். இப்ப நம்ம கேப்டன் ராஜ் அவர்கள் பேட் பண்ண போறாரு. பேட்டிங்க்கு வந்துட்டாங்க நம்ம ராஜண்ணா. என்னதான் 15 ரன் கொடுத்திருந்தாலும் ஒரு மெயின் விக்கெட்டை எடுத்துட்டாரு நம்ம கதிர் ப்ரோ. ஓவரு ஸ்கோரு 44. அணி இன்னைக்கு 4 ஓவருக்கு 44. இன்னும் 33 அடிக்கணும். இன்னும் 4 ஓவருக்கு 33 அடிச்சா வின்னு. ஆனா ஆல்ரெடி 2 விக்கெட் நாங்க லூஸ் பண்ணிட்டோம். இன்னும் 4 விக்கெட் மட்டும்தான் இருக்கு. பால் போட வந்திருக்காரு, பேரு பாலாஜி. எங்களோட குருசாமி பாலாஜி அவர்கள் பந்து போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு, 2வது பால் போடுறாரு. 2வது பால் எகைன் சிங்கிள் ஸ்ட்ரைட் திசையில் அடிக்கப்பட்ட வந்து மேல நெட்ல அடிச்சதுனால சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. 3rd பால். சிக்ஸர். கேப்டன் அவர்கள்
ஆப்போசிட் கேப்டன் பாலாஜி ஓவரை 6க்கு அடிச்சிட்டாரு. இந்த பால டாட் பால். 4 பாலுக்கு இதுவரை 7 ரன் கொடுத்திருக்காரு. பாலாஜி அவர்கள் 2 பேண்ட் போட்டிருக்க மாதிரி தெரியுது. வைடு டெலிவரி போய் 2 ரனுக்கு நான் அடிப்பேன் அடிச்சிருக்காரு எங்க அண்ணன் ரோஜன்னி. ஓவர். இந்த ஓவர்ல 9 ரன் வந்திருக்கு. அணியின் எண்ணிக்கை 53. ஏன்னா 24 அடிக்கணும் 3 ஓவருக்கு. மூணு ஓவருக்கு 24. ஐயா ஜாலி. அடுத்த ஓவர் நான் இறங்கிடுவேன். இந்த ஓவரில் விக்கெட் இல்லைங்களா. 3 ஓவருக்கு 24 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல கதிர் ப்ரோ பவுலிங் போட வந்திருக்காரு. ஆஸ்தான பவுலர் பிரதீப் லெக் ஸ்பின்னர். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் போட்டு சிங்கிள் ரன்னுக்கு மாத்திருக்காங்க. ஹரி ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் அண்டாண்டி. 6வது ஓவரோட 2வது பந்து 2 ரன்ஸ். லாவகமா 2 ரனுக்கு ஆடி இருக்காரு நம்ம ராஜண்ணா. சார் வேற வழி இல்லை. நான் தான் இப்ப பேட்டிங்க்கு போய் ஆகணும். இவன் ஓவரில் ஆடுறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். லாஸ்ட் 3 பாலு. இந்த ஓவரில் இதுவரை 3 ரன் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா 21 ரன் வேணும் 2.3 ஓவரில். எப்படி ஆடுன்னு பார்ப்போம். வேணாம் வெயிட் பண்ணு. டூ ரன் மட்டுமே. நல்ல ஷாட்டு. இதுவரை 5 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். வேணாம் 2 ஓவருக்கு இன்னும் 19 ரன் அடிக்கணும். ஓவருக்கு 9.5 ரன்ஸ் தேவை. அந்த பேட்டில் ஆடுறீங்களா? 7வது ஓவர் பவுலிங் பவர் பிளேங்கிறனால அவங்க பவர் பிளே எடுத்திருக்காங்க. 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சா வின்னு. 19. மொதல் பால் சிங்கிள் அடிச்சிருக்காங்க. ஓவர் போறது பாத்தீங்கன்னா பாலாஜி. சாமின்னு பாக்குறேன். ஆடுங்க. இன்னும் 10 பாலுக்கு 17 ரன் வேணும். மூணு பாலுக்கு 3 சிங்கிள் அடிச்சிருக்கோம். அதனால ஈரமா இருக்கும். வாங்க 2 பால் இருக்குண்ணா. 5 ரன் வந்துருச்சு. ஒரு பால் இருக்கு ப்ரோ. 6 அடிச்சீங்க சூப்பர். வேணுமா ப்ரோ? இங்க இல்ல கூடாதுல. இங்க வந்து நில்லு. ஓட்ட தாண்டி நீ எங்க நிக்கலாம்? இல்ல நாங்களா ஒரு ஆள் ஃபீல்டிங் தான் கொடுத்துறோமா. அண்ணா அவர் பேட்டிங் வரும்போது ஆமா ஒரு கீப்பிங் நிக்கிறோம் நாங்க ஒரு பால். இந்த ஒரு பால் மட்டும் கீப்பிங் இல்லங்க. ஒரு பால் தான். பேட்டிங் 2 ரன்ஸ்.
ரவுண்டர் ப்ரோ. ஆறு பாலுக்கு 12 ரன். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் வைட். அஞ்சு பாலுக்கு 11 ரன். சிக்ஸர். குட் 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 குட். 5 ரன் ப்ரோ. 4 balls 5 runs. வைட். 4 ball 4 runs. 2 2 அடிச்சாலே போதும். வைட். 4 பாலுக்கு 3 ரன். 4க்கு 3. 4 பாலுக்கு 3 ரன். 2. இன்னும் 1 ரன்னா ப்ரோ. 3 பாலுக்கு 1 ரன். ஓடி ஓடி அவரை. குட் 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 குட். ஃபைட் கிளப் ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றி. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சு தும்சம் பண்ணிருக்கிறோம் ஃபைட் கிளப். ஆனா கொஞ்ச நேரத்தை அள்ளு விட்டுருச்சு, ஏன்னா எல்லா விக்கெட்டு போயிருச்சு. எப்படியோ கடைசியில 1 ball 6 மாட்டிக்கிச்சு. தப்பிச்சிட்டோம். அந்த 2 6 எப்படி அடிச்சீங்க? 4 6 தான் மாப்பிள்ள அடிச்சேன். 2 6 அடிக்கல மாப்பிள்ள. இதுதானே மைக்ல சொல்லணும். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது மாப்பிள்ள, நிறைய ஒய்டு போட்டாங்க அவங்க, அதனால நம்ம ஈஸியாக வச்சுட்டோம்.